ஒரு பொலிட்டிக்கல் விங் தான் இருக்குன்னு கட்டாயம் இருக்கான்னு. இப்ப இந்த பாஸ்டியன், இந்த கோட்டையை நம்மால் உடைக்க முடியவில்லை. அப்ப இந்த கோட்டையை உடைக்கிற என்ன பண்ணும், நம்மால் ஆதரிக்கப்பட்ட, நம்மளால நம்ம ஆசீர்வாதம் வாங்கின ஒரு ஏலியை உள்ள அனுப்பணும். மெதுவாது ஓட்ட போட்டு பரவ பண்ணி நமக்கு அது இடத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம உடைச்சிடலாம் அந்த ஓட்டைங்கிறது ஆர்எஸ்ஓட கொள்கை. அதாவது பிஜேபிங்கிற பேர் இல்லாம ஒரு பிஜேபி நம்மளை ஹெட் பண்ணுவார். இப்ப 2031 எலெக்ஷன் வரும்போது என்ன ஆயிருன்னா, அவர் தன்னை எவ்வளவு வளர்த்துக்கிடுவாருங்க பிஜேபி பார்க்கும். நல்லா வளர்ந்துட்டாருன்னா நேரடி கூட்டணி கூட இருக்கலாம். இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப பண்ண மாதிரி மறைமுகமா அண்ணாமலையே அவங்க வளர்த்து விடுவாங்க. கொள்கையெல்லாம் எனக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க போற, ஹிட்லர் ட்ரைனிங் கொடுத்தா யாரு வருவான், நாசிப்படை தான் வெளியில வரும். ஹிட்லர் ட்ரைனிங் வாங்கிட்டு சுதந்திர போராட்டத்தியாகி வர போறான், ஹிட்லர் ட்ரைனிங் வாங்குற நாசிப்படையா தான் வெளியில வருவான். அப்போ கொள்கையெல்லாம் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வர்றவன், ட்ரைனிங் வாங்குற கொள்கையெல்லாம் தான் வெளியில வருவான். அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கவே பிஜேபி பல ஆப்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் திமுகலேயே பிறந்தாரு, எடப்பாடி அவர்கள் அதிமுக இருந்தாரு. இவருக்கு அப்படி இல்லை. அண்ணாமலை தன் பதவியை விட்டு நான் எதுக்காக இதை விட்டுட்டு நான் கட்சியில சேர்ந்த அரசியல சேர்ந்தோம்னா, ஐ வாஸ் மூவ்ட் பை நரேந்திர மோடி விஷன்றாரு. அப்ப நான் நரேந்திர மோடியால தான் கட்சியிலேயே சேர்ந்தனர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கங்க. நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கிற அந்த புதிய இயக்கம். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருந்து இன்னைக்கு என்ன மாற்றம் அப்படின்னா, டெல்லியில முகாமிட்டு இருந்த அண்ணாமலை இப்போ ஆன்லைன்ல சோசியல் மீடியா மூலமா தன்னுடைய புதிய இயக்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கு அவர் பாஜக இருந்து விலகி விட்டார்னு பாஜக அதை ஏற்றுக்கொண்டு அந்த ரெசிக்னேஷனை ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ வெதர் இட் இஸ் எ கிளீன் பிரேக் அப்படிம்பாங்க, கம்ப்ளீட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிளீன் பிரேக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி இதை நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னா என்ன பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சில சமிங்கைகள் அண்ணாமலை அவர் பேசும்போதே கொடுக்குறாரு. அதை பேசும்போதே கொடுக்குற சமிங்கைகளை பார்த்தீங்கன்னா, எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ எந்த விதமான காரணங்களோ சொல்லாமல் நான் பிஜேபி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இதற்கான பேக்ரவுண்ட் விஷயங்கள் என்ன நடந்தது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர் எப்படி ஒதுக்கப்பட்டார், அதனால வெளியில வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில பரவலாக பேசப்படுது. சரி, அப்படி பரவலாக பேசப்பட்டாலும் அரசியல் என்றைக்குமே தெரிவது ஒன்று, நடப்பது ஒன்று தான் அரசியல். இத்தனை வருஷம் அனுபவங்கள்ல படிச்சது என்ன அப்படின்னா, மக்கள் கண்ணுக்கு முன்னால காட்டப்படுற விஷயம் பொதுவாக 100க்கு 100% கூட சொல்ல முடியும் அது உண்மையான விஷயமா இருக்காது. நடந்த விஷயங்கள் வேறாக இருக்கும். அப்ப ஏன் அண்ணாமலை பிஜேபியை விட்டு இப்ப வெளியில ஒரு புது இயக்கம் தொடங்குகின்றார்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புது இயக்கம்னு அவர் சொல்ற இயக்கம் இப்ப புதுசா தொடங்கல. BeTheLeader.org அப்படிங்கிறத அவர் முன்னாடியே வச்சிருக்காரு, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அப்ப புதுசா தொடங்கல. பிஜேபியில இருக்கும் போதே இந்த இதை அவர் வச்சிருக்கிறாரு. இப்ப அதுலதான் நீங்க இணையங்கள் சொல்றாரு. அப்ப இதுக்கு பின்னால உண்மை தன்மையை நம்ம பார்க்கணும். இதுல யாருமே பெருசா ஒரு மன பிரேக் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஒரு இடத்துல கால் பதிக்கும் நினைக்கும் போது அங்க ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரேக்கப் பண்ணி விடுவாங்க, கிளறி விடுவாங்க. அப்படி கிளறி விட்டு அதற்கு பின்னாலதான் பிஜேபி அந்த மாநிலங்கள்ல வளரும். எல்லா மாநிலங்களும் இருக்கட்டும். உதாரணத்துக்கு இப்போ ராமர் கோயில கிளப்பி விட்டு நான் வட இந்தியாவில வளர்ந்தாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா 2017 தேர்தலுக்கு முன்னாடி அங்க சகாரன்பூர்ல ஒரு மத கலவரம் யூபியில மத கலவரம் அதன் மூலமா ஆட்சியை பிடிச்சாங்க. அப்ப இந்த ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுன்னு சொல்றவங்க மிக முக்கியமான ஆட்கள் கட்சியில இருப்பாங்க. தமிழகத்துல அவங்க கட்சி பெருசு கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்ல அவங்க தலைவர் இவரை ஒதுக்கி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப நயினார் நாகேந்திரன் ஸ்ரூட புத்திசாலித்தனமா எந்த தளத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை எடுத்து அவங்க பெரிய ஒரு இஷ்யூவை கிளப்புறாங்க. இதே மாதிரி ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அந்த மத கலவரத்தின் மேல ஏறி நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் பிஜேபி முயற்சி பண்ணுது. தமிழ்நாட்டில் நடக்கவில்லை. இதுல அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிஜேபி எடுத்து பண்ண அந்த பிரச்சனை அண்ணாமலையால உள்ளவே கிட்டத்தட்ட போக முடியல. ஏன்னா அது முழுக்க நயினார் நாகேந்திரனோட டர்ஃப், முக்குளத்தூர் அதிகம் உள்ள பகுதி. நயினார் நாகேந்திரன் முன்னாள் எடுத்து ஃபுல்லா அவர் அதை பேர் வாங்கிட்டாரு. அவர் பேர் வாங்கினதுனால ஓட்டு வாங்கல, பேர் வாங்கினார். தமிழகத்துல அவங்க நினைச்சு அவங்களால சாதிக்க முடியல. அப்போ இந்த விஷயம் பிஜேபி ஹைகமாண்டோட உதவியோடவே நடக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு மன வருத்தம். அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அந்த சமயத்துல நான் யோசிச்சவங்களுக்கு அப்படி சொல்லிடுறேன், இங்க நடந்த மாதிரி வேற கொங்கு பகுதியில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதே அண்ணாமலை பேர் வாங்குவார்னு நினைச்சேன். பட் அண்ணாமலை வித்தியாசமா திங்க் பண்றாரு. அது அவருக்கு தெரிந்திருக்கிறது. தமிழகத்துல எந்த மத்திய கட்சிகளும் கோல் வச்ச முடியாது. காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மத்திய கொள்கை இங்கே வராது. அப்ப நேரடியா ஒரு விஷயம் செய்யாம மறைமுகமா செய்யறதா இதுல உள்ள ஒரு ஸ்கெட்ச். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, அவர் பேசுறது எதுவுமே பிராந்தியவாதம் கிடையாது, அவர் பேசுற எதுவுமே ரீஜனலிசமோ அல்லது பெடரலிசமோ கிடையாது. அவர் பேசுறது பிஜேபி என்ன பேசுறோ அதை தான் அவர் வேற மாதிரி பேசுறார். அதாவது நீங்க பால் வெள்ளை அப்படின்னு சொல்றதுக்கும் வெள்ளையாருக்கு பால் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். பால் வெள்ளைன்னு சொல்றதுக்கும் வெள்ளையாருக்கு பால் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? அதை ஃப்ரேஸ் பண்றதா வித்தியாசம், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதுதான் பிஜேபிக்கும் அண்ணாமலை இப்ப புதுசா தொடங்க போற இயக்கத்துக்குள்ள வித்தியாசம். உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன். அவர் தெளிவா ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. இன்றைக்குமே தமிழக வாக்காளர் நீங்க அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் மும்மொழி கொள்கையை மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, 2029-30 தான் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க, இப்ப கொண்டுதான் நான் எதிர்த்தேன் அப்படின்றாரு. அப்போ அவர் மும்மொழி கொள்கையை எதிர்க்கவில்லை. அப்போ அவர் பிஜேபியோட கொள்கையை அவர் ஒத்துக்கிறாரு. நீ இன்னைக்கு ஏன்டா என்ன அடிச்ச, நீ நாளைக்கு தான் அடிப்பான்னு சொன்ன, இன்னைக்கு ஏன் என்ன அடிச்சேன்னா அவருக்கு வருத்தம். அடிச்சதை பத்தி அவருக்கு வருத்தம் கிடையாது. அப்ப பாருங்க, நீட் அந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா பைபாஸ் பண்றாரு. மாநில உரிமை விஷயங்கள் எல்லாம் பைபாஸ் பண்றாரு. அதெல்லாம் பத்தி அவர் பேசவே இல்லை. ஏன் பேசல அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபி உணர்ந்து கொண்டு விட்டது. பிஜேபி குயிக் லேர்னர், எஸ்பெஷலி பிஜேபி என்ற மோடி அண்ட் அமித்ஷா குயிக் லேர்னர். சில விஷயங்கள் அவங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப துரிதமா கத்துக்குவாங்க. இப்ப என்ன யோசிக்கிறாங்க, முட்டி முட்டி மோதி பார்த்தாலும் தமிழ்நாட்டுல பாறையில எரிஞ்ச முட்டை மாதிரி நம்ம உடஞ்சுதான் கீழே விழுறோம். அப்ப என்ன ரீசன் அவங்க பார்க்கும்போது, நம்மளால இங்க வளர முடியவில்லை, காங்கிரஸாலும் வளர முடியவில்லை. அதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எப்படி, ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல அந்த 40 சீட்டை அவர்களால் விட முடியவில்லை. நம்மளோட கொள்கையை நம்ம பிஜேபின்னு ஒரு ஹிந்தி பேரை உள்ள கட்சியை ஒண்ணு வச்சு நடந்தா தமிழ்நாட்டில் நடக்காது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், பிஜேபி மட்டும் யோசிக்கலைங்க, நல்லா புரியும், RSS யோசிக்குது. நீங்க ஒரு விஷயத்த எல்லாரும் என்ன மறக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபியோட RSS விட பொலிட்டிக்கல் விங் பிஜேபி. RSSங்கிற அந்த பெரிய ஆலமரத்தோட ஒரு ட்ரங்க்னு கூட நீங்க வச்சுக்கலாம் பிஜேபிய. ஆனால் RSS என்ன யோசிக்குது, ஒரு பொலிட்டிக்கல் விங் தான் இருக்குன்னு கட்டாயம் இருக்கான்னு. இப்ப இந்த பாஸ்டியன், இந்த கோட்டையை நம்மால் உடைக்க முடியவில்லை. அப்ப இந்த கோட்டையை உடைக்கிற என்ன பண்ணும், நம்மால் ஆதரிக்கப்பட்ட, நம்மளால நம்ம ஆசீர்வாதம் வாங்கின ஒரு ஏலியை உள்ள அனுப்பணும். மெதுவாது ஓட்ட போட்டு பரவ பண்ணி நமக்கு அது இடத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும், நம்ம உடைச்சிடலாம் அந்த ஓட்டைங்கிறது RSS கொள்கை. அப்போ அவர் சொல்ற இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அழகா தெளிவா ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2031 தேர்தலில் நம்ம களம் காண்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில அவர் வேற ஒன்றும் பேசல. இதுக்கிடையில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வருது, 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸ். இப்போ அண்ணாமலை பிஜேபியில இருந்தார், பிஜேபின்னு பேசினா வேற எந்த கட்சியோட கூட்டணியோ, பிஜேபிக்கும் RSSக்கும் ஆதரவா கூட்டணியோ மறைமுகமாவோ எந்த வேலையும் செய்ய முடியாது. பார்வை ஃபுல்லா அவர் மேல பிஜேபியோட தலைவராகவோ பிஜேபியில இருக்க ஒரு ஃபங்க்ஷனரியாக இருக்கும். இப்ப வெளியில வந்துடுறாரு. வெளியில அண்ணாமலை முதல்ல என்ன பண்றாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய கொள்கைகள் எதிராக தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. அண்ணாமலை மேல பிடிக்கும், பட் ஆனா பிஜேபியில எனக்கு அண்ணாமலை பிடிக்கும்பா, ஆனா இருந்தாலும் பிஜேபியில இருக்காரு, நான் மத்திய கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு சில கணிசமான தொகையில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுங்க, அவங்களெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் மூலமா தன்னோட இணைச்சிக்கிறது. டிஸ்கிரண்டில்ட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க டிஎம்கே முடிக்காமலாம், ஏடிஎம்கே முடிக்கலாம், ஆனா காங்கிரஸும் பிஜேபி எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்ப இந்த கூட்டத்தெல்லாம் தன்னோட சேர்த்து என்ன பண்ணுது பாருங்க, பிஜேபி இன்டைரக்டா பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஓட்டு நான் பிஜேபி தான், பிஜேபி முகம் தான், ஆனா நான் பிஜேபி இல்லைன்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு இவங்க எல்லாம் தன் பக்கம் இழுத்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றது. பெரிய ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி 2029 எலெக்ஷன் சமயத்துல என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன் வச்சு மறைமுகமா மத்த குரூப் மேல ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் பிஜேபி. பாரு, சண்டையோ பிரச்சனையோ அவன் எங்கால் தான், அவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ என்னோட இணைஞ்சேன்னா இந்த ஒர்க்கு உனக்கும் வரும் அப்படின்னு அண்ணாமலையோட ஃபோர்ஸை மறைமுகமா காமிச்சு எக்ஸர்ட் பண்ணும். அப்ப பண்ணும்போது அண்ணாமலை மறைமுகமா அந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு வேலை பார்ப்பாரு. பிஜேபிக்கு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் இருந்துச்சுன்னா, நான் பிஜேபியோட சம்பந்தப்படவே இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு, அவருக்கு ஒரு 40 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு பிஜேபி இவரை மறைமுகமா வச்சு பிஜேபி RSSும் இயக்கும். அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேர்ல, அதாவது பிஜேபிங்கிற பேர் இல்லாம ஒரு பிஜேபி நம்மளை ஹெட் பண்ணுவார். இப்ப 2031 எலெக்ஷன் வரும்போது என்ன ஆயிருன்னா, அவர் தன்னை எவ்வளவு வளர்த்துக்கிடுவாருங்க பிஜேபி பார்க்கும். நல்லா வளர்ந்துட்டாருன்னா நேரடி கூட்டணி கூட இருக்கலாம். இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப பண்ண மாதிரி மறைமுகமா அண்ணாமலையே அவங்க வளர்த்து விடுவாங்க. அவங்க எல்லாமே இருக்கு. இவங்க 29 ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் வளர்த்து விடுவாங்க. வளர்த்து விட்டு அண்ணாமலை மூலமா ஆட்சியை கொடுப்போம். இதுக்கு மேல என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே மூலமா தமிழ்நாட்டில் சீட்டு வாங்கினாங்க, டிஎம்கே மூலமா சீட்டு வாங்கினாங்க. திராவிடியன் பார்ட்டிஸ் அவங்களுக்கு நேர் எதிர்கொள்கை உள்ள கட்சி. இது அண்ணாமலை யாரு, இன்னொரு பிஜேபி. அப்ப பிஜேபியை வேற பேர் வச்சு தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டு அண்ணாமலை மூலமா பிஜேபி சீட்டு வாங்க பார்ப்பாங்க.
இது ஒரு இந்த காயின் நகர்த்தல் தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அண்ணாமலை எந்த கொள்கையில் நான் பிஜேபியோடு வேறுபடுகின்றேன் அப்படின்னு முதல்ல அவர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் தொடங்குற கட்சி புதுசா இல்லையா, அவர் தொடங்குற இயக்கம் புதுசா இல்லையா நம்ம பார்க்கலாம். அவர் எதிலும் வேறுபடுவதில்லை. ஏன்னா தமிழ் நோடு இல்ல, காவேரி நோடு இல்லான்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. அப்ப நாக்கு எப்படி புரட்டி பேசும், எந்தெந்த மாதிரி பேசுங்கிற ஒரு ஆல்ரெடி காமிச்சிட்டாரு. அப்போ பிஜேபிக்கு அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லை. பேரை மட்டும் மாத்திக்கிட்டா இன்னைக்கு நான் என் பேரை வேற பேரை மாத்திட்டேன்னா ஆள் மாறிடுவானா? நான் அதே ஆள் தானே, அதே ஆள் தானே. நான் ஒரு பிஸ்கி எடுத்து அதுல ஒரு கிரீன்ல ஜானில கருவ பேர் எடுத்து வேற போற போட்டீங்கன்னா அது பிஸ்கி இல்லாம அது பிராண்டியா மாறிடுமா? இல்லையா, அது பிஸ்கி தான். அதே மாதிரிதான் அண்ணாமலைங்கிற பேருக்கு புது கட்சி அவர் தொடங்கிட்டாலும் பிஜேபியோட கொள்கை அளவுல எங்க வேறுபடுறன்னு அவர் காமிக்கணும். எனக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, அந்த வீட்டுல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு பிடிக்கல. அங்க இருந்து நீங்க எங்க மாறுபடுறீங்க, என்னக்கு அவங்க மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி வெளில வருது. உங்களுக்கு அவர்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களை என்னத்துக்கு அவங்க மதிக்கணும் அவங்களோட விருப்பம், மதியல நீங்க வெளில வருது உங்களோட விருப்பம். ஆனால் எந்த கொள்கையில் பிஜேபியோடு வேறுபடுகிறீர்கள் அதை நீங்க மக்கள் நல்லா பார்க்கணும். எதுலையுமே அவர் வேறுபடல அப்படின்னா அவர் பிஜேபி தான். இதுதான் நடக்குது. இதுல இன்னொரு சூழ ஒரு காயின் நகர்த்துறாரு, யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 2029 ஒரு பெருசா ஒண்ணும் பேசல, பிஜேபி ஹெல்ப் பண்ணுவாரு. ஒருவேளை 2029 பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா இப்படி நான் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஒரு எல்லா வேலையும் பின்னால செஞ்சு இங்க பேரளவுல இங்க அவர் தான் பிஜேபி, இங்க மட்டும் பிஜேபி இருக்காரு, மத்த எல்லாத்துலயும் பிஜேபி இருக்கும். இங்க தமிழ்நாட்டோட பிஜேபி அண்ணாமலை RSS கண்ட்ரோல்ல இருப்பாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுக்குற வேலையை பண்ணுவாரு, பிஜேபிக்கு மறைமுகமா சீட் வாங்கி கொடுக்குற வேலையை பண்ணுவாரு. இப்பவும் நான் எழுதி தர்றேன், அண்ணாமலை நாளைக்கு எலெக்ஷன்ல எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் அவர் உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் பிஜேபி எதிராக ஒரு கூட்டணி சப்போர்ட் பண்ணட்டும், பார்ப்போம். பண்ண மாட்டார். அண்ணாமலை எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் நாளைக்கு நின்று ஜெயிச்சாருன்னா அவர் ஜெயிக்கிற சீட் அத்தனைக்கும் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு அவர் பண்ணாருன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. அப்போ பிஜேபி தன்னால் முடியாத காரியத்தை அண்ணாமலை வச்சு செய்யுது. அது மட்டும் இல்ல, 29 ஒருவேளை பிஜேபி தோந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன வேலை இங்க நடக்கும்னு அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ அண்ணாமலை முழுசா ரெக்க கட்டி பறக்க ட்ரை பண்ணுவாரு. ட்ரை பண்ணலைன்னா அவருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, காங்கிரஸ் டீம் நான் என்னங்க செய்ய முடியும், பிஜேபி வெளில வந்துட்டேன், தன்னை அப்போ பிஜேபியோட அப்புறப்படுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் கிடைக்கும். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பிஜேபி காரர் தான், என்னைக்குடா பிஜேபி வரணும் காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல தன்னை பிஜேபியோட அப்புறப்படுத்தி காமிப்பாரு. அது காங்கிரஸ் ஒத்துக்குமா ஒத்துக்கலையாங்கிறது வேற விஷயம். பாருங்க, நீங்க ஆட்சி கொடுத்தீங்க, நான் தான் பிஜேபி அன்னைக்கே வெளியில வந்துட்டேன், நான் தனி கட்சியா தான் இருப்பேன், அவங்களோட கூட்டணி கூட சேர்ந்துக்குவார். அப்போ அண்ணாமலை இன்றைக்கு நிக்கிறது ஒரு கொள்கை இல்லா தரையில் நின்று கொண்டிருக்கின்றார். leader.org நாங்க அப்துல் கலாம் சென்டர் வைக்க போறோம், அங்க இருந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறோம்னா கொள்கையெல்லாம் என்னத்துக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க போற? ஹிட்லர் ட்ரைனிங் கொடுத்தா யாரு வருவான்? நாசிப்படை தான் வெளியில வரும். ஹிட்லர் ட்ரைனிங் வாங்கிட்டு சுதந்திர போராட்டத்தியாகி வர போறான், ஹிட்லர் ட்ரைனிங் வாங்குற நாசிப்படையா தான் வெளியில வருவான். அப்போ கொள்கையெல்லாம் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வர்றவன், ட்ரைனிங் வாங்குற கொள்கையெல்லாம் தான் வெளியில வருவான். என்ன கொள்கை? உங்க கொள்கை எங்கெங்க, குறிப்பாக எங்கெங்கெல்லாம் பிஜேபியோட வேறுபடுத்துங்க நீங்க தெளிவா சொல்லணும். சொல்லலைன்னா RSS உங்களை பின்னால இருந்து பிஜேபிக்கு பதிலா தமிழ்நாட்டுல வச்சு இயக்குது, அவ்வளவுதான். வேற ஒன்றுமே கிடையாது. பிஜேபி கட்சி தமிழ்நாட்டுல இருக்குமானா இருக்கும், ஆனா பேரளவுல இருக்கும். அவங்களுக்கு தன்னால வளர முடியல அந்த இடத்துல அவங்கள பயன்படுத்துவாங்க. எங்கெல்லாம் பிஜேபியால் நுழைய முடியலையோ அங்கெல்லாம் உங்க நுழைப்பாங்க. நான் தமிழன் அப்படின்னு சொல்லி உங்களை நுழைப்பாங்க. நுழைச்சு அந்த இடத்த உங்களுக்கு சாக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, புதிய பாட்டிலில் பழைய மது, அதுதான் அண்ணாமலை. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். அண்ணாமலைங்கிற ஒரு நியூ பாட்டில் தானே தவிர உள்ள இருக்கிறது பிஜேபிங்கிற அந்த மது தான். இது தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கத்தான் செய்யும், எந்த விதத்திலும் நல்லது விளைவிக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அண்ணாமலையின் அடிப்படை கொள்கை அன்றே ரீஜனலிசம் பெடரலிசமா இருந்தா அவர் அன்றே வேற ஒரு கட்சியில சேர்ந்திருப்பார், தனியா தொடங்கி இருப்பார். அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கவே பிஜேபி அவருக்கு பல ஆப்ஷன் இருந்துச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் திமுகலேயே பிறந்தாரு, எடப்பாடி அவர்கள் அதிமுக இருந்தாரு. இவருக்கு அப்படி இல்லை. அண்ணாமலை தன் பதவியை விட்டு நான் எதுக்காக நான் இதை விட்டுட்டு நான் கட்சியில சேர்ந்த அரசியல சேர்ந்தோம்னா ஐ வாஸ் மூவ்ட் பை நரேந்திர மோடி சிவசேன்றாரு. அப்ப நான் நரேந்திர மோடியால தான் கட்சியிலேயே சேர்ந்தேன். அப்ப எதனால சேர்றாரு? நரேந்திர மோடினாலும் பிஜேபினாலும் கட்சியில சேர்றாரு. அவர் மேல காங்கிரஸ் இருந்து எத்தனையோ கட்சி இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பிஜேபியில சேர்றாருன்னா அடிப்படையில் அண்ணாமலை ஒரு பிஜேபி காரர் தான். அடிப்படையில் அவரோட கொள்கை பிஜேபியோட கொள்கை தான், நேஷனலிசம் தான், ஹிந்துத்துவா தான். அவர் பிஜேபி என்னெல்லாம் சரின்னு சொல்லுதோ மும்மொழி கொள்கை தான், தமிழ் எதிர்ப்பு தான், இதெல்லாம் ஒரு அடிப்படையில் அந்த கொள்கை தான் அவர் இருக்குது. அந்த கொள்கை மாறல, அது ஃபெயிலியர் ஆனதுனால வேற பேர்ல அதை சொல்றாரு, அவ்வளவுதான். அண்ணாமலை என்பவரை தமிழக மக்கள், நான் இப்போ சொல்றேன், அண்ணாமலை என்பவரை தமிழக மக்கள் வேறொரு கட்சியாக பார்க்க கூடாது. அவர் பிஜேபி,
அவரும் பிஜேபியும் ஒன்றுதான். பேரை மாத்தி வேற மாத்தி கூப்பிட்டாலும் பாம்பு பாம்பு தான், கொத்ததான் செய்யும். மீண்டும் சந்திப்போம்.